ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றிக்கிற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முட்டைகோஸ் குருமா பார்க்கலாங்களா? 200 கிராம்ஸ் முட்டைகோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக பொரியல் மாதிரி கட் பண்ணிடாதீங்க. இப்போது இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயமாக நல்லா பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக இதுவும் கட் பண்ண வேண்டாம். தக்காளி பெருசாக ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 10 இலை, 3 பச்சை மிளகா, ஒரு 10 புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிரட்டும். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கனால இந்த மாதிரி பொங்கி வருதுங்க. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வணங்கிடணுங்க. வெங்காயம் நல்லா உங்களுக்கே தெரியும் இல்லையா, நல்லா வணங்கிடணும். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாமான்னு கேட்டால் வேணாங்க. இதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டே செய்யுங்க, அதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்குன்னு பார்த்தா நார்மல் குருமா இல்லை வேறு ஏதாவது கிரேவியோ செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெட்டி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடணுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போது மிளகாய்த்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மசாலாவோட அந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைகோஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் வேணாங்க. ஏன்னா முட்டைகோஸ்லேருந்தே கண்டிப்பாக தண்ணி நிறைய வரும். ஸோ தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் அது வணங்கினா போதும். உங்களுக்கு இந்த டைம்லேயே நான் கொஞ்சம் காய்க்கு மட்டும் முட்டைகோஸ்க்காக மட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமே அரைச்செல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நான் உப்பு போட்டனாலும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், நம்ம அது வணங்குறதுக்குள்ளே அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 10 புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுதாங்க முக்கியமானது. உள்ளங்கை அளவுக்கு வறுத்த கடலை ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒமிட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ அரைச்சி எடுத்திருந்ததை முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ அது கூடவே அந்த அரைச்சதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு இந்த ஜார்லேயே இருக்கும் பார்த்திங்களா, அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சூப்பரான முட்டைகோஸ் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். See you all in the next video. Thank you.